என் பேர் நிர்மலா மேரி. என் பையன் கடந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி ஒரு கஞ்சா கும்பலால் கடத்தப்பட்டு அவனை சித்ராவுக்கு உள்ளாக்கப்பட்டு நாங்கள் அரசு மருத்துவமனையில் சேர்த்தோம். இதனால் ஈப்புதூர் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இந்த செந்தில்மாறன் இன்ஸ்பெக்டர் எங்களை வாபஸ் வாங்க சொல்லி மிரட்டுனதாகவும் நாங்கள் சொன்னோம். ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கோ என் பையனுக்கோ எந்த ஒரு நீதியும் கிடைக்கவே இல்லை. எங்களை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் எங்களை வெளியிலேயே அனுப்ப வச்சாங்க. ஸ்டேஷன்லேருந்து நிறைய ஆட்களை விட்டு எங்களை எப்படியாவது வெளியே டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லி பண்ணினாங்க. அதையும் தாண்டி என் பையனுக்காக நான் போராடி தான் இருக்கேன். இப்போ வரைக்கும் அவனுக்கு ஒரு பக்கம் காது சரியாக கேட்கல, மூக்கெலும்பு உடைஞ்சிருக்கு, அவனுக்கு கண் அப்பப்போ தலை வலிக்குது, தலையில் அந்த மண்டையில் உள்ள எலும்பு உடைஞ்சிருக்குன்னு டாக்டர் ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. அந்த அந்த சம்மனை கூட எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அந்த டிஸ்சார்ஜ் சம்மரி வேணும், வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் டைரெக்டாக போலீஸ்லேருந்து யாருமே ஜிஹெச்சில் கேட்கவே கிடையாது.